வணக்கம். இன்றைய சோலை சாயி சமையலில் ஹோட்டல் ஸ்டைலில் சாம்பார் சாதம் வீட்டிலே செய்யலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சம் ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, காஷ்மீர் சில்லி 5 மிளகா எடுத்துருக்கிறேன் கலருக்கு, 2 நாட்டு மிளகா எடுத்துருக்கிறேன், தேங்காய், பெருங்காயம். வாங்க வறுத்தரலாம். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பை போட்டுடலாம். நல்லா வறுத்தாச்சு. அடுத்து தனியாவை போட்டுறலாம். தனியா வர விட்டுருச்சு. இதெல்லாம் ஒன்றாவே போட்டுறலாம். மிளகு, வெந்தயம் கொஞ்சமாக போடணும், இல்லாட்டி கசக்கும். ஜீரகம், மிளகாயும் போட்டுறலாம். காரம் அவங்களுக்கு தேவையானதை போட்டுக்கலாம். எல்லாம் வர விட்டுருச்சு. அடுத்து தேங்காயை போட்டுக்கலாம். பெருங்காயத்தை போட்டுறலாம். ஆற ஒட்டி அரைச்சிட்டு வரலாம். மசாலா பவுட்ரு அரைச்சிட்டோம். அடுத்து காய்கள்லாம் வதக்கி விடலாம். 1 கப்பு எல்லாம் கலந்த காய், பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு, பட்டாணி எல்லாம் கலந்தது 1 கப்பு. சின்ன வெங்காயம் ஒரு 10-12 எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய், தக்காளி, கத்திரிக்காய் தண்ணியில் போட்டுறணும், இல்லாட்டி கருத்துரும். வதக்கி விடுவோம். கடாய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் ஊற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம். தாளிக்கிறது அப்புறம், வெந்த வட்டி தான் தாளித்து கொட்டணும். பச்சை மிளகாய் போட்டாரு. அடுத்து வெங்காயத்தையும் போட்டுறேன். எல்லா காயும் போட்டுடலாம். அடுத்து தக்காளியை போட்டுடலாம். கத்திரிக்காயும் போட்டுடலாம். எல்லா காயும் போடலாம். முருங்கைக்காய், முள்ளங்கி, குடமிளகாய் எது வேணாலும் போடலாம். இருக்கிறத போட்டுருக்கேன் நான். இந்த டயத்தில் உப்பையும் போட்டுடலாம். இந்த டயத்தில் மஞ்சள் போட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரை போட்டுடலாம். வறுத்து வச்சதான், அதனால் ரொம்ப வதக்க வேண்டாம். நெல்லிக்காய் அளவு புளி ஊற வச்சுருந்தேன், அதை கரைச்சி வச்சுருக்கிறேன். அதை ஊற்றிடுறேன். ஒரு டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ அந்த மசாலாவையும் ஊற்றி வேக விட்டுருவோம். குக்கர் விசில் விட்டுருவோம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். கொஞ்சம் குலைவாக இருந்தாத்தே சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். இந்த டயத்தில் இதை ஊற்றிடலாம். இந்த டயத்தில் மிளகாத்தூள், உப்பெல்லாம் பார்த்துங்க. காரம் மூடி வச்சிடலாம். 3 விசில் விட்டுறலாம். 3 விசில் போயிடுச்சு. அடுத்து தாளித்து கொட்டிக்கலாம். கரண்டி காஞ்சிருச்சு. நெய்யை ஊற்றிக்கலாம். ஒரு மிளகாய் போட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். முந்திரியையும் போட்டுடலாம். கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு ரெடி ஆயிடுச்சு சாம்பார் சாதம்.
சாம்பார் சாதம் எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நாளைய வீடியோவில் பார்க்கலாம்.